இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஒரு காட்டன் குர்த்தி, அதுவும் பியூர் காட்டன் குர்த்தி. அதுக்கு மேட்சிங்காக ஒரு காட்டன் ஷால், அப்படி இல்லைனா காட்டன் ஸ்டோல். ஒன் சைடில் சிம்பிளாக யூனிக்கான ஒரு பேக், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போனிடைல், சிம்பிளான ஒரு மேக்கப். இது மட்டும் போதும், நீங்கள் எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. மற்றவங்களுக்காக எப்பயுமே ட்ரெஸ் பண்ணாதீங்க, உங்களுடைய கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். என்னுடைய ரூமில் நான் ஸ்டிச் பண்ணி வச்ச ட்ரெஸ்ஸஸை பாருங்கள். மேலே ஃபுல்லாக அனார்கலிஸ், அதாவது சாட்டின் கவுன்ஸ், கீழே ஃபுல்லாக டெய்லி வேர்ஸ். இது பத்தாதுன்னு கீழே பீரோவில் வேறு அவ்வளோ இருக்குது. உனக்கு என்னம்மா காசு பணம் நிறைய வச்சுருக்க வாங்குற அப்படின்னு சொல்லாதீங்க. இது எல்லாமே நானே ஓனாக என்னுடைய மணியில் நான் ஏர்ன் பண்ணி வாங்கினது தான். அண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது என்னோடய விளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அண்ட் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து சிம்பிளாக யூனிக்காக இந்த ஷார்ட் குர்த்தி தான் போட்டிருந்தேன். அதுக்கு மேட்சிங்காக ஒரு பிளாக் கலர் பெலசோ பேண்ட் போட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டிசைன் பண்ணணும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்களும் வந்து வியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க. அது முடிச்சுட்டு நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக என்னோடய ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட்க்கு கிளம்பிட்டேன். நான் எங்கே லேர்ன் பண்ணுறேன், எங்கே படிக்கிறேன் நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய வீடியோஸில் நானும் சொல்லிட்டேன். PY ஃபேஷன் டிசைனிங் பாண்டிச்சேரி தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பேஜை ஃபாலோ பண்ணி நீங்களும் என்கொயரி பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே இந்த விலாகில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நம்மளோட பாடியில் இருக்க ஃபீச்சர்ஸ், அதாவது கண், மூக்கு, வாய், ஃபிங்கர்ஸ், ஹேரு, இந்த மாதிரி விஷயங்கள் பிறக்கும்போது ரொம்ப அழகாக கடவுள் கொடுத்துருப்பாரு. அதில் சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணால் எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமாகும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து பல்லுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும் அண்ட் லைட்டாக மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கு சென்டர் பல்லுக்கு பக்கத்தில் இருக்க பல்லு லைட்டாக உடஞ்சிருக்கும். ஸோ இதனால் நான் நிறைய கேலி கிண்டல்கள் எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எண்ட் ஆஃப் தி டே என் பேரண்ட்ஸ் கிட்ட போய் கேட்கும்போது பேமெண்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கு அந்த நாலேஜும் இல்லை. ஸோ எனக்கு நான் வளர்ந்து இப்போ என்னோடய 24 இயர்ஸில் என்னோடய ஓன் மணியில் நான் இதை வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு உங்கள் கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் தயவு செஞ்சு உங்கள் காசில் எந்த பேரண்ட்ஸையும் யாரையும் கூட இருக்கவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்களே ஏர்ன் பண்ணி உங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுக்காக நம்ம அசிங்கப்படவோ அவமானப்படவோ கூடாது. அண்ட் என்னோட இந்த பியூட்டிஃபுல் ஸ்மைல் ஜேர்னியோடைய வீடியோ நாளைக்கு யூடியூப் சேனலில் ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களில் யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாடா பை பை.